சதியினால், சூழ்ச்சியினால், பொய்யால் இந்த பாஸ்கு சம்பவத்தை மக்களிடத்திலே மீண்டும் கொண்டு போய் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற ஒரு சதிகாரர்களாகவே நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். எனவே அவ்வாறான சதியின் ஊடாகத்தான் ஆட்சியை பிடித்ததால் அவர்களால் எவ்வளவு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய முடிந்தது? இந்த நாட்டிலே நிம்மதியாக தூங்க முடிந்ததா? இந்த நாட்டிலே எந்த ஒரு அரசு தலைவருக்கும் நடக்காத அவமானம், நாட்டை விட்டு ஓட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை கோட்டாபய ராஜபக்சவுக்கு மாத்திரம்தான் வந்தது என்பதை இந்த சபையிலே நான் சொல்லியாக வேண்டும். எனவே எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக அரசாங்கம் செய்கின்ற எல்லாவற்றையும் விமர்சிக்கின்றவர்களாக அல்லாமல், இந்த விசாரணையின் அரசாங்கம் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் எமது கட்சி மட்டுமல்ல எதிர்க்கட்சி அத்தனை பேரும் பூரண ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது இந்த உண்மையான நாட்டு பிரஜைகளாக இருந்தால் என்பதை இந்த உயிர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சாணிகென தேவகேම රවිසේනවිරත්න දැන් ඉන්න ලේකම්තුමා ගැන අපිට නම් ලොකු විශ්වාසයක් තියෙනවා එතුමාලා තමුන්ගේ රාජකාරිය හරියට ඉටු කරයි කියලා. ඒ නිසා අපි විපක්ෂ හිටියා කියලා අපි ඕන දේවවලට සහයෝගය දෙන්නේ නැහැ කියලාත් මම වේලාවදී කියන්න කැමතියි. රිෂාඩ් බදුරුදීන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තිබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இது முக்கியமான இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது ஒரு சின்ன விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண வேண்டும். நேற்று நான் பேசிய பேச்சிலே சவுதி அரேபியாவிலே அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருப்பதாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நான் பேசியதாக ஒரு செய்தி பல ஊடகங்களிலே அதாவது பிழையாக சொல்லப்பட்டதனால் அதை திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சவுதி அரேபியா நாடு இலங்கையை பொறுத்த வரையிலே எல்லா கட்டங்களிலும், அது சுனாமியாக இருக்கலாம், அதன் பிறகுள்ள காலமாக இருக்கலாம், அதன் முன்னைய யுத்த காலமாக இருக்கலாம், எல்லா காலத்திலும் சவுதி அரேபியா இலங்கைக்கு உதவி செய்த ஒரு நாடு. அதே போல் எங்களுடைய புனித கௌபா அந்த நாட்டிலே தான் இருக்கிறது. எனவே அவர்கள் செய்த உதவியை அது நாட்டுக்கு, அரசாங்கத்துக்கு, சமூகத்துக்கு என்று எல்லா வகையிலும் உதவி செய்தவர்கள். எனவே அவ்வாறான ஒரு பிழையான செய்தியை நான் இங்கே சொல்லவும் இல்லை. சவுதி அரேபியாவிலே அமெரிக்காவுடைய இராணுவ அதாவது படையோ அல்லது தளமோ இல்லை என்பதை இங்கு நான் சொல்லி ஆக வேண்டும். என்றாலும் இன்னொரு கட்டத்தில் அது சம்பந்தமாக விரிவாக நான் பேசுகின்றேன். எனவே இன்று முக்கியமான இந்த பாஸ்கு சம்பந்தப்பட்ட விவாதத்திலே கௌரவ பிமல் ரட்நாயக்க அமைச்சர் அவர்களுடைய பல விஷயங்களோடு நான் உடன்படுகின்ற ஒருவனாக நான் இருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவருடைய அன்றைய அந்த அங்கு கலந்து கொண்ட விடயத்தை எமது கட்சி என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் சஜபையுடைய தலைவர் அதிலே கலந்து கொண்டதை எமது கட்சி அதை விரும்பவில்லை. அவ்வாறான செயல்பாடுகள் அவருக்கும் இந்த எதிர்க்கட்சிக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கு பேசிய பிமல் அமைச்சர் சொன்னார் சாணி அபேசேகர் அதே போல ரவி செரவிரத்ன போன்றவர்களை இங்கு ஆளுங்கட்சி அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் பேசுகிறார்கள் என்று. மட்டனால் லொக்கூம விஸ்வாசியா தீனவா சாணிகென தேவகேම රවි සෙනවිරත්න දැන් ඉන්න ලේකම්තුමා ගැන අපිට නම් ලොකු විශ්වාසයක් තියෙනවා එතුමාලා තමුන්ගේ රාජකාරිය හරියට ඉටු කරයි කියලා. ඒ නිසා අපි විපක්ෂ හිටියා කියලා අපි ඕන දේවවලට සහයෝගය දෙන්නේ නැහැ කියලාත් මම වේලාවදී කියන්න කැමතියි. அதே போல் இந்த பாதிப்பு விஷயத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கத்தோலிக்க மக்கள் பல உயிர்களை பலி கொடுத்தார்கள். அதே போல் சமாந்தரமாக முஸ்லிம் சமூகமும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று ஜேவிபி இந்த கொலையை செய்தது போல காட்டுவதற்காக புத்தகம் எழுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் இவ்வளவு காலமும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை, என்னை, அதே போல் என்னுடைய சகோதரரை அஜ்சாத் சாலியை, ஷாபி போன்றவர்கள் எல்லாம், அர்னாப் ஜாசிம் போன்றவர்களை சொன்னவர்கள் இப்பொழுது முஜிபுர் ரஹ்மானின் மீது அவர்களுடைய அதாவது துரோகத்தனத்தை காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன செல்லுகிறது என்று சொன்னால், சதியினால், சூழ்ச்சியினால், பொய்யால் இந்த பாஸ்கு சம்பவத்தை மக்களிடத்திலே மீண்டும் கொண்டு போய் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற ஒரு சதிகாரர்களாகவே நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். எனவே அவ்வாறான சதியின் ஊடாகத்தான் ஆட்சியை பிடித்ததால் அவர்களால் எவ்வளவு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய முடிந்தது? இந்த நாட்டிலே நிம்மதியாக தூங்க முடிந்ததா? இந்த நாட்டிலே எந்த ஒரு அரசு தலைவருக்கும் நடக்காத அவமானம், நாட்டை விட்டு ஓட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை கோட்டாபய ராஜபக்சவுக்கு மாத்திரம்தான் வந்தது என்பதை இந்த சபையிலே நான் சொல்லியாக வேண்டும்.
எனவே எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக அரசாங்கம் செய்கின்ற எல்லாவற்றையும் விமர்சிக்கின்றவர்களாக அல்லாமல் இந்த விசாரணையின் அரசாங்கம் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் எமது கட்சி மட்டுமல்ல எதிர்க்கட்சி அத்தனை பேரும் பூரண ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது இந்த உண்மையான நாட்டு பிரஜைகளாக இருந்தால் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இந்த மாதிரியான 1000 வருஷங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த சமூகம் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் எந்த ஒரு கட்டத்திலும் அது மன்னர் ஆட்சியாக இருக்கலாம், அதன் பின்னர் நடந்த சுதந்திரத்துக்கு பிறகுள்ள ஆட்சியாக இருக்கலாம், எந்த ஒரு கட்டத்திலும் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் குமந்திரண பண்ணியதோ நாட்டை பிரிப்பதற்கோ அல்லது நாட்டிலே ஒரு பெரிய சதிகளை செய்வதற்கோ எந்த ஒரு சதியையும் செய்த ஒரு சமூகம் அல்ல. ஆனால் சஹ்ரான் போன்ற சதிகாரர்கள் கயவர்கள் இந்த நாசகாரர்களை யாரோ ஒரு சக்தி பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறார்கள். ගරු මන්ත්‍රීතුමා තා විනාඩි 2ක කාලයක් තිබෙනවා. எனவே அவ்வாறான சக்தியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இல்லை என்றால் இன்னும் ஒரு காலத்திலே இன்னும் ஒரு தசாப்தத்துக்கு பிறகு அல்லது பின்னர் இவ்வாறான சதிகளை செய்து தங்களுடைய ஆட்சி பீடத்தை அமர்வதற்கான சதிகளை செய்ய முடியும். எனவேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த விஷயத்திலே கடுமையாக இருந்து உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க போவதாக கேள்விப்பட்டோம், நிச்சயமாக கொடுங்கள். அதே போல ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைகளிலே அநியாயமாக அடைக்கப்பட்டார்கள், மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுடைய வியாபாரங்கள் அளிக்கப்பட்டது, பெரிய கஷ்டங்களுக்கு முன்பு அவர்களையும் நீங்கள் ஒரு நாள் பார்க்க வேண்டும். அதே போல அவர்களுக்கும் அதற்கான ஈடு செய்ய வேண்டும் என்று வேண்டுவதோடு இந்த விசாரணை தூய்மையாக செல்லப்பட வேண்டும். இன்னும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுடைய வழக்கு இன்னும் அதை ஏஜி டிபார்ட்மெண்ட் எதுவும் செய்யலை. தாம ஏஜி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்புல்லாගේ නඩුවගෙන තාම සොයාගෙන යනවා. තාම තීන්දුවක් නැහැ. ඒයි දන්නේ. තාම එහෙම කරගෙන යන්නේ. ඒ වගේ මගේ සහෝදරයා අවුරුදු 2මාරක් හිරේ දෙම්මා. එයි ඉබ්‍රාහිම් හජාර්ගේ පුතාට මිනිත්තු 1මාරක් දුරකථනින් කතා කරලා තිබ්බා කියලා. ඒක තමයි කාරණය. එයා ලොකුම ව්‍යාපාරෙක්. මගේ සහෝදරයාත් ව්‍යාපාරෙක්. මොනවාරි ව්‍යාපාර කාරණයකට ඒ කාලේ කතා කරා නම් මිනිත්තු 1මාරක් කතා කරපු එකට අවුරුදු 2මාරක් හිරේ දෙම්මා. මාස 6ක් හිරේ දාලා නිදස් කොට නිදස් කරාට පසුව ආපහු මහින්දානන්ද අලුත්ගමගේ නායකත්වයෙන් අස්සම් කරලා දෙනවා. මන්දිවර උදය ගම්මන්පිලලා වීරවංශලා 100ක් එකතු කරලා අස්සම් කරලා දෙනවා. ගෝඨාභය මහත්තයාට ගිහිල්ලා දෙනවා ආයි මෙයාව අතරමොට ගන්න කියලා. ඒ වගේ තමයි පාලනේ කාලේ තිබුණේ. ඒගොල්ලෝ ඊට පස්සේ ආයි මගේ සහෝදරයාව ගිහිල්ලා අතරමොට අරගෙන අවුරුදු 2ක් තියාගෙන ආපහු නිදස් කරා. ඒ වගේ ජරාව වැඩ කරා මේ ரட்டேன் நீ பாஸ்டுவை பாவிச்சு කරා. எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் அல்லாஹ்வை நம்புகின்றவர்கள். நான் நிறைய பேச விரும்பவில்லை. ஒன்றே ஒன்று சதிகாரர்கள் அடைய முடியாது. சதிகாரர்கள் விட பெரிய சதிகாரன் அல்லாஹ் என்பதை இந்த சபையிலே மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා.